தானேங்க. இப்போது அதிமுக அதாவது கிட்டத்தட்ட கடந்த 4 வருடங்களாக முதலமைச்சராக எடப்பாடி இருக்கும்பொழுது இந்த ஊழல்களை கையில் வச்சுருக்காங்க. சாலை போக்குவரத்தில் 4200 கோடி ஊழல்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்காங்க. அதில் சிக்கியிருக்காரு. 2வது கொடநாடு கொடை விஷயத்தில் சிக்கியிருக்காரு. இந்த சாலை அந்த ஊழலில் பார்த்திங்கன்னா அவர் மகனும் சம்பந்தியும் சிக்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. முக்கியம் வேலுமணி தங்கமணி ஏற்கனவே அந்த உள்ளாட்சித்துறை ஊழலில் சிக்கியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருடைய அந்த குட்கா வழக்கில் இன்னை வரைக்கும் உயிரோட்டமாக அப்படியே வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இது எல்லாம் எப்படி இருக்கும்? ஆனால் எடுக்கலை. அப்படி எடுத்து காமிப்பாங்க, ஓகே என்னன்னு உள்ளே வச்சுருவாங்க. எடுத்து காமிப்பாங்க. நீங்கள் நல்லா இருக்க வரைக்கும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் முரண் பிடிச்சின்னா எடுப்பாங்க. ஆனால் நான் டெல்லிக்கு வந்துடுறேனே, நாளைக்கு சந்திப்போம்னே, ஓகே. நீங்கள் முகத்தெல்லாம் மூட வேணாம்னே, ஓகே. முகத்தை மூடனா காமிப்போம்னே, அப்படி தான். அப்போ மிரட்டி 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 ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ தினகரன் உண்மையிலேயே தினகரனுக்கு எடப்பாடியை பிடிக்காது. அதுதான் உண்மை. ஏன்னால் அந்த கட்சி ஆரம்பித்த நோக்கமே அப்படி தான். இப்போ நீங்கள் வேறு நெருக்கடியில் இருக்கீங்க, ஓகே. கட்சி தொண்டர்கள் எப்படி மாறுவாங்கிறது தான் பெரிய கேள்வி. ஏற்கனவே இந்த தேர்தலில் 2 பேரும் மோதிக்கிட்டாங்க தேனி பக்கத்துலலாம். அவன் எப்படி கை கொடுத்து ஆனால் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கிடும்னு வருவான்னு தெரியல. அதெல்லாம் யோசிக்கக்கூடிய இடத்துல இப்போ தினகரன் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக இருக்குது, மாட்டிக்கிட்டு இருக்கோம். வேறு வழி இல்லை. மோடி ஆட்சி இருக்க வரைக்கும் தான் நம்ம நிலமை, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான். அது மாதிரி தான் அன்புமணி நிலைமை அப்படி தான். இப்போ இவர்கள் எல்லோருமே விரும்பியா கூட்டணியில் இருக்காங்க. பஸ்ஸை நிப்பாட்டிட்டு வண்டி ஏறு, கும்பகோணம் நீ ஏறு, நீ மயிலாடுதுறை ஏறு, எல்லாம் ஏற்றிட்டியா, டிக்கெட் எடுத்தாச்சு ஏறியா, டிரைவர் வண்டி எடு, அப்படி தான் ஏற்றிட்டாங்க. எங்கே